Dear students, today I am going to exercise 1.7. First one, solve the following system of homogeneous equations. இப்போ solve the following system of homogeneous equationsனால் நம்ம equal to 0 வரும். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதை ப்ரீவியஸ் கிளாஸில் இதோடைய டெஃபினேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இது மாதிரி சம்மை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, அதாவது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் எழுத போகிறோம். அப்போ 3 2 7 4 -3 -2 நெக்ஸ்ட்டு வந்து 5 9 23 XYZ அதுக்கடுத்து வந்து 0 0 0ன்னு நம்ம ரைட் பண்ணியாச்சு. ஓகே, கொஸ்டின் நான் வந்து பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து ஏ, இது எக்ஸு, இது பி. இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ கமா பி. இப்போ 3 2 7 0 4 -3 -2 0 5 9 23 0. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம 0 கொண்டு வரணும். இப்போ இங்கே 0 கொண்டு வரணும். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து ரோ 1-ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ரோ 2-ஐ வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இல்லைங்களா? உங்களுக்கே ஐடியா தோணுதுங்களா? இப்போ R2 gives 3R2 - 4R1. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்றை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், R2ஓட வேல்யூ என்ன இருக்குது? 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 4 3s are 12, 3 3s are -9, 3 2s are -6 0. நெக்ஸ்ட்டு வந்து R1-ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 3s are 12, 4 2s are 8, நெக்ஸ்ட்டு வந்து 7 4s are 28 0. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணுறோம். அப்போ மைனஸ் பண்ணுறீங்க. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 12 போச்சுன்னா 0, -9 -8 ஆட் பண்ணிங்கன்னா -17, -6 -28 ஆட் பண்ணிங்கன்னா -34 0. ஓகேங்களா? அப்போ இந்த வேல்யூவை நம்ம இங்கே ரைட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு R3க்கு வரீங்க. இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ டெஃபினட்டாக நம்ம R1-ஐ 5ஆலேயும் R3-ஐ 3ஆலேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து R3லேருந்து தான் R1-ஐ மைனஸ் பண்ணணும். இது R2ன்னு போட்டால் இங்கே R1. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 3s are 15, 9 3s are 27, 23s are வந்து 69, நெக்ஸ்ட்டு 0. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த வேல்யூ 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க 15. நெக்ஸ்ட்டு 5 2s are 10, 7 5s are வந்து 35 0. ஓகே, இப்போ பாருங்கள், இது மைனஸ் பண்ணுறோம். இப்போ 15ல் 15 போச்சுன்னா 0, 27ல் 10 போச்சுன்னா 17, 69ல் 35 போச்சுன்னா 34 0. இப்போ வேல்யூ பாருங்கள், 0 17 34 0. இப்போ நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐடியா தோணும். ஏன்னா இதை ஆட் பண்ணவே R3 gives R2 + R3 ஆட் பண்ணவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 0 வந்துடும். -17ல் +17 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0, -34ல் +34 ஆட் பண்ணிங்கன்னா 0. அப்போ நமக்கு ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 2 தான் வரும். அப்போ ரேங்க் வந்து ரோ ஆஃப் ஏ வந்து 2 லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். அப்போ ரேங்க் வந்து 2 வரதால் த சிஸ்டம் இஸ் கன்சிடர்ட் அண்ட் இட் ஹேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே -17y -34z = 0ன்னு எடுத்துக்கணும். இங்கே 3x + 2y + 7z = 0. இசட்டோட வேல்யூ வந்து நம்ம கேன்னு எடுத்துக்கணும். பாருங்கள், புட் இசட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புட் இசட் k இதை கொடுத்துருக்கு. அங்கே நம்ம கண்டுபிடிச்ச கொஸ்டின் இங்கே ரைட் பண்ணிக்கிறோம். -17y -34z = 0. இப்போ டிவைட் பை -17, 17ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ டிவைட் பண்ணால் y + 2z வரும் = 0. -17ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ இசட்டோட வேல்யூ தான் நீங்கள் என்ன எடுத்துட்டீங்க? கேன்னு எடுத்தீங்க. அப்போ y + 2k = 0. இப்போ y = -2k. அதுக்கடுத்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 3x + 2y + 7 z = 0. அப்போ 3x ஒய்யோட வேல்யூ நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க? -2k. இங்கே ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. அப்போ 2 2s are -4k வரும். அதுக்கடுத்து 7z, இசட்டுக்கு பதிலாக கேவை அப்ளை பண்ணுற 7k = 0. அப்போ 3x 4kல -4kல 7kவை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா +3k = 0. இந்த +3k ஈக்குவல் கன்னட கொண்டு போகிறீங்க, மைனஸாக மாறிடுது. இப்போ மைனஸும்
ப்ளஸ் த்ரீயும் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ -k வருது. அப்போ therefore xyz வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -k -2k + k for k belongs to R. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x + 3y - z = 0. நெக்ஸ்ட்டு x - y - 2z = 0. 3x + y + 3z = 0. அப்போ 2 3 -1 1 -1 -2 3 1 3 x y z 0 0 0ன்னு ரைட் பண்ணிக்கிறோம். இதை ஏன்னு எடுத்துக்கிறீங்க, இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க, இதை பின்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ the augmented matrix A, B is நமக்கு என்ன வருதுன்னா இந்த வேல்யூவும் நம்ம சேர்த்து ரைட் பண்ணுறோம். 2 3 -1 0 1 -1 -2 0 3 1 3 0 நம்ம ரைட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம 0 கொண்டு வரணும். அப்போ R2வை எடுக்க போகிறோம். அப்போ R2வை எடுத்து R1 கூட மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே வந்து 2 இருக்குது. கண்டிப்பாக நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் மைனஸ் பண்ணணும். அதேமாதிரி இங்கே R3 இருக்குது. R3லேருந்து R2 மைனஸ் பண்ணால் அப்போ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே, இங்கே பாருங்கள் R2 இப்போ நம்ம மைனஸ் பண்ணுறோம். என்னென்ன மைனஸ் பண்ணியிருக்கோன்னா 2 3 -1 0 1 -1 -2 0 நான் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எழுதியிருக்கேன். இதை நீங்கள் சைடில் எழுதிக்கிங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியுறதுக்காக அந்த கொஸ்டினை நான் இங்கேயே ரைட் பண்ணியிருக்கேன். R2 2R2 - R1 ஏன்னா இங்கே 2 இருக்கிறதால R2வை கண்டிப்பாக 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2 -2 2 2s are -4 = 0. அப்போ 2 -3 -1 0. இப்போ மைனஸ் பண்ணுறீங்க. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2ல் 2 போச்சுன்னா வேல்யூ வந்து 0 வரும். -2 -3 ஆட் பண்ணிங்கன்னா -5 -4 ப்ளஸ்ஸு வந்து போச்சுன்னா -3 0. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 2R3 - 3R1. இப்போ R3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். R3யை 2ஆல், ஏன்னா இங்கே 2 இருக்குது இல்லைங்களா, 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். இப்போ 3 2s are 6 1 2s are 2 நெக்ஸ்ட்டு 6 0. நெக்ஸ்ட்டு வந்து R1னை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க 6 3 2s are 6 3 3s are 9 1 3s are -3 0. இப்போ பாருங்கள் 6ல் 6 போச்சுன்னா 0 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும். 6ல் 6 போச்சுன்னா 0 2ல் 9 போச்சுன்னா -7 6ல் -3 போச்சுன்னா அதாவது இங்கே மைனஸ் பண்ணக்குள்ளே ப்ளஸ் ஆகிடுது இல்லையா, 6 + 3 ஆட் பண்ணிங்கன்னா 9 0 0 -7 9 0ன்னு வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம 0 கொண்டு வரணும் இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ R1க்கு நம்ம வேலையே கிடையாது. இப்போ R2 R3 தான் பார்க்கணும். இங்கே -5 இருக்குது, இங்கே -7 இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம், இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு 0 வரும். அப்போ பாருங்கள் 5R3 -7 R2 0 0. ஃபஸ்ட்டு வந்து R3 -35 9 5s are வந்து 45. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 7s are 35 3 7s are 21. இப்போ மைனஸ் பண்ணுறீங்க. மைனஸ் பண்ணக்குள்ளே நமக்கு என்ன ஆகிடும், ரெண்டுமே மைனஸாக இருக்குது, பாசிட்டிவாக மாறிடும். 35ல் 35 போச்சுன்னா 0. நெக்ஸ்ட்டு வந்து 45ல் 21 ஆட் பண்ணிங்கன்னா 66. நெக்ஸ்ட்டு 0 கூட 0 ஆட் பண்ணிங்கன்னா 0. இப்போ இந்த வேல்யூ வருது. அப்போ ரோ ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3 நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். அப்போ 3 வந்துச்சுன்னா ரேங்க் என்ன வருது பார்த்திங்கன்னா த சிஸ்டம் இஸ் கன்சிடன்ட் அண்ட் இன்டிகர்ஸ் வந்து யூனிக் சொல்யூஷன்ஸ். 2 வந்துச்சுன்னா இன்ஃபினிட் மெனி சொல்யூஷன்ஸு, 1 வந்தாலும் இன்ஃபினிட் மெனி சொல்யூஷன்ஸு. ஆனால் 3 வந்துச்சுன்னா நமக்கு யூனிக் சொல்யூஷன்ஸு. அப்போ
தட் இஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிவியல் சொல்யூஷன்ஸ் கூட நம்ம சொல்லலாம். அப்போ தட் இஸ் இது வந்து ட்ரிவியல் சொல்யூஷன்ஸ். அப்போ எக்ஸு ஒய் இசட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0 0 0 தான் இதோட வேல்யூ. ஓகே, இந்த மாடலில் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு கண்டிப்பாக எக்ஸாம்பிள் சம் இருக்கும். அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரேங்க் 1 வச்சும் உங்களுக்கு சம் இருக்கும், அதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸாம்பிள் சம் இருந்துச்சுன்னா சென்ட் பண்ணி விடுங்க. இதில் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் மாதிரி ஒரு 2 சம் இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. லாஸ்ட் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் சம் ஒரு சம் இருக்குது, அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ஓகே, நான் 1.7 வந்து ஃப்ரைடே வந்து எனக்கு டெஸ்ட் எதுங்க, சாரி 1.6 வந்து ஃப்ரைடே அன்றைக்கி டெஸ்ட் எழுதுங்க. ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் வால்யூம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.